ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோ பீஸ் A to Z. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜனநாயகன் படம். தளபதி விஜய் சார் இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர். படம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அவர் கூட நான் ஒர்க் பண்ணது ஒரு 4-5 படம் தான். ஷூட்டிங் நிறைய பார்த்துருக்கேன். அவர் பண்ண படம் ரசிகன் பண்ணும்போது ஷூட்டிங் பார்த்துருக்கேன். போயிட்டு நான் சாங்கில் இருக்க மாட்டேன், ஆனால் மற்ற மாஸ்டர் பண்ணும்போது பார்த்துருக்கேன். அப்புறம் அந்த மாதிரி 2-3 படம் பார்த்துருக்கேன் ஷூட்டிங் அவர் இருக்கிறத. 6 மணிக்கு மேலே ஷூட்டிங் பண்ண மாட்டார் அவர். அப்போத்ததே அப்படி தான், 6 மணிக்கு மேலே ஷூட்டிங் பண்ண மாட்டார். ஒரு நாள் நடராஜ் மாஸ்டர் ஷூட்டிங் பண்ணும்போது நான் அங்கே போயிருக்கேன். செட் சாங்கு, சங்கவி ஹீரோயின், இவர் ஹீரோ. ஸோ 6 மணிக்கு மேலே ஷூட்டிங் பண்ண சொல்லி அப்பா கேட்குறாரு. இவர் முடியாதுன்னு சொல்லி கடைசியில் கெஞ்சி ஒரு ஷாட் பண்ண வச்சு அந்த செட்டை முடிக்கிறாங்க. ஸோ அதை நான் பார்த்தேன். என்னன்னா ஒரு 6 மணிக்கெலாம் போன்னு சொல்கிறாரு, இப்படி ஒரு ஹீரோ இருக்காரா அப்படின்னு ஃபீல் பண்ணி பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வரைக்குமே இப்போ வரைக்குமே அதை அந்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் நிறைய வாட்டி. அந்த ஒரு ஆஃபீஸ் டைம் மாதிரி ஃபாலோ பண்ணுவார், புல்ச்சுவாட்டியாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். நான் அவர் கூட படம் பண்ண வந்து காதலுக்கு மரியாதை, அதில் அந்த ஐயா ஊர் அந்த பாட்டு அதில் ஆடியிருக்கேன். அப்புறம் வந்து கட்டு கட்டு கீரை கட்டு அந்த சாங் ஆடியிருக்கேன். அப்புறம் அந்த ஜில்லாவில் அந்த வெரசா போகையில் பாட்டு இருக்கு இல்லையா, அதில் ஆடியிருக்கேன். கத்தியில் வந்து ஏர்போர்ட் சாங் ஒன்று இருக்கு இல்லையா, அது அந்த ஏர்போர்ட்டில் அவர் ஆடுவார் இல்லையா, அந்த பாட்டில் வந்து நான் அந்த ஸ்கேனர் மிஷினுக்குள்ளே போவார். அவர் போகும்போது நான் தான் அந்த ஸ்கேனர் மிஷின் பார்த்துட்டு இருப்பேன். பார்த்துட்டு அப்படியே பார்த்தா என்னடா உருவம் ஒன்று போகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் துரத்தி போவோம். அப்புறம் ஓடி போவார், கடைசியில் பிடிச்சி கூப்பிட்டு வருவோம். இது நான் பண்ணியிருக்கேன். அவர் கூட ஒர்க் பண்ணது இந்த ஒரு 4-5 படம் தான். அந்த படம் பண்ணும்போது சாங் நடக்கும்போது ஏர்போர்ட்டில் தான் பண்ணியிருக்கோம், சென்னை ஏர்போர்ட்டில். அப்போ வந்து அவர் ரொம்ப பேசவே மாட்டார். திடீர்னு அன்றைக்கி என்ன அப்படி கூப்பிட்டு மேலே கை போட்டு அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார், என் பையன் அவங்களுடைய பயமான ஃபேன் சார், அவங்க படம் ரொம்ப பிடிக்கும், என் பையன் ஆர்டிசம் சைல்டு, ஸ்பெஷல் சைல்டுன்னு சொன்னேன். அப்படியா, கூப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் பண்ண முடியாமல் போச்சு அவர் படம்லாம். அப்புறம் எனக்கும் அந்த 2-3 பேர் கேட்கும் போது, அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க கேட்கும் போது அவங்க கரெக்டாக எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் தரல. அதனால் நான் அவர் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இது நடந்துச்சு. அவர் ஜனநாயகன் படம் கூட நான் பண்ணல. ஜனநாயகன் படம் பார்க்கும்போது ஒரு மனசு கஷ்டமாக இருந்தது. என்ன கஷ்டம் இருந்ததுன்னா, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு, தமிழ்நாட்டு ஜனங்களுக்கும் பிடிக்கிற ஒரு ரொம்ப விரும்பக்கூடிய ஆர்டிஸ்ட்டு, அதாவது பீக்கில் இருக்கார். அவருடைய கடைசி படம் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. படம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது நேரில் பார்க்கும்போது நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸு அவ்வளோ இருக்காங்க. அது அப்படி கடைசியாக படம்ன்றது, அந்த படம் ஒரு 2 நடந்திருக்கும். அப்போ அந்த படம் வந்திருந்தா இன்னும் நிறைய தொகுதியில் வின் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த படம் வந்ததுனால அவர் சொல்கிறது செய்கிறதும் அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது ரொம்ப டச்சிங்காக இருக்குது. அவர் பேசுகிற விஷயங்கள், அவர் சொல்கிற படத்தில் வர விஷயங்கள்லாம், இன்க்ளூடிங் அந்த படத்தில் வந்து கதை அப்படியே அமைஞ்சிருந்தாலும், அதுக்காக எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. நான் நிறைய இடத்துல எமோஷ்னலாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவர் இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் டைம் எப்போ அவர் கூட ஒர்க் பண்ண போகிறோம், எப்போ அவர் கூட நம்ம பார்க்க போகிறோம் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்லன்றது எனக்கு அது கொஞ்சம் இதாக இருந்தது. என் பையனை கூப்பிட்டு போய் காமிச்சிருந்தா அவர் பார்த்து பேசியிருக்கலாம். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. என் பையன் ஆடிசம் சைல்டு இல்லையா, ஸோ ரொம்ப பிடிக்கும். அவர் எலெக்ஷனுக்கு வரதுக்கான பிளானில் இந்த படமும் ஒரு நல்ல எடுத்து கொடுத்தது. அவர் பேசுகிற விஷயங்கள், அவர் படத்தில் பேசியிருக்க விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து இது படம் பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய லீடு கிடைக்கும், அந்த மக்களுக்கு பார்க்கும்போது அது கிடைக்கும். நான் இங்கே மேட்டுப்பாளையமில் தான் பார்த்தேன், ஊட்டிக்கு கீழே இருக்க மேட்டுப்பாளையம் தான் பார்த்தேன் படம், சிவம் தேட்டரில். அப்படி க்ரௌடு. தமிழக வெற்றி களத்தில் இருக்கார் என் தம்பி பூர்ண பிரசாத். அவர் டிக்கெட்டு நான் கேட்டேன், டிக்கெட் எதாவது இருக்கு மேடம்னு கேட்டபோது, கண்டிப்பாக இருக்குண்ணே வாங்க, நீங்களும் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது டிக்கெட் கொடுத்தாரு. சிவம் தேட்டரில் போய் படம் பார்த்தோம். செம்ம க்ரௌடு. அது ஒவ்வொரு இதுவும் கிளாப்ஸு. அவர் இன்ட்ரோலாம் அப்படி டேரக்டர் சார் சூப்பராக எடுத்திருக்காரு. ஜனநாயகன் படம் டைரக்டர் வினோத் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர்களுடைய வாழ்த்துக்கள்.
ன்றதுனால அவர் அந்த படம் டிலே ஆகி இவ்வளோ லீக் ஆகி எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்தை பார்க்குறதுக்கு. இதில் எங்கள் சங்கத்தில் இருக்க டான்ஸ் மாஸ்டர்ஸ் 2 பேர். அவர் வந்து ஒன்று பாபா பாஸ்கர், இன்னொன்று ஜானி மாஸ்டர். ஜானி என்னுடைய ஃப்ரெண்டு. நாங்கள் 89லேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஜானி, நான், கெனடி, ஜெய், பாலாஜி எல்லாம் ஒன்றா டான்ஸ் கற்றுக்கிட்டு வந்தவங்க கிரிஜா மாஸ்டர்கிட்ட. ஸோ அப்போ வந்து பழக்கம் ஜானி இப்போது அந்த படத்துக்கு அப்புறம் இப்போ நிறைய சேனலில் வராரு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நானும் நிறைய ஃபீல் பண்ணுவேன். ஜானி ஒரு சூப்பர் டேலண்டட் பர்சன். அவர் நிறைய இன்னும் வெளியே வரணுமேன்னு ஃபீல் பண்ணுவேன். ஆனால் கரெக்டாக அந்த ஜனநாயகன் படம் ஆக்ட் பண்ணிக்கலாம் தெரிஞ்ச உடனே அடுத்து நிறைய படம் ஆக்ட் பண்ணுறாரு. நிறைய ஸ்டேஜில் ஜட்ஜாக வராரு, நிறைய ஷோஸில் கலந்துக்கிறாரு. சூப்பர். பாபா பாஸ்கர் பற்றி சொல்லவே வேணாம். பாபா பாஸ்கர் நிறைய கட்டு கிரிக்கெட்லாம் பாபா பாஸ்கர் தான் சூப்பராக ஆடுவாப்பில். நான் பாபா பாஸ்கர் தான் ஃபாலோ பண்ணி ஆடுவேன். சில மூமெண்ட் ஸ்டைல்ஸ்லாம் நல்லாயிருக்கும். நான் பேக்கில் இருந்தாலும் அது பார்த்து ஆடுவேன். அவருக்கும் அந்த படத்தில் இருக்காரு. இன்னொன்று சுதன், எங்கள் சங்கத்தில் மெம்பரான டான்ஸ் மாஸ்டர் சுதன். விஜய் சாருடைய கடைசி படத்தில் அவருக்கு சான்ஸ் கிடச்சி அவருக்கும் அதே மாதிரி தான், சுதன் கூட அதே மாதிரி தான் 2 பாட்டு பண்ணியிருக்காரு அந்த படத்தில். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு டெபியூ கொரியோகிராஃபருக்கு இதை தாண்டி ஒரு பிளெஸிங் கிடைக்குமான்றது தெரியல. சாரோட இந்த பெரிய சகாப்தத்துல கடைசியா இந்த ஜேர்னில ஓடி வந்து ஒரு சின்ன இடத்தை பிடிச்சிட்டேன் சார். அதை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரெண்டு பாட்டுலையுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த செம்மையாக இருக்குது அந்த படம், அந்த பாட்டு ரெண்டும். அவருக்கும் ஜனநாயகம் படம் பண்ணதுனால மட்டுமே படம் ரிலீஸ் ஆகலை, ஆனால் அவர் ஃபேமஸ் ஆகிட்டார். சுதன் கிட்டத்தட்ட நிறைய படம் பண்ணியிருக்காரு. படம் பண்ணியிருக்காரு. நானி கூட பேரடைஸ் படத்தில் நானி ஹீரோவாக நடித்த பேரடைஸ் தெலுங்கு படம். தமிழில் அந்த பாட்டு வந்தது. அந்த பாட்டு அவர் தான் பண்ணது. அவருக்கும் வந்து பயங்கர ஃபியூச்சர் இருக்குது சுதன் டான்ஸ் மாஸ்டருக்கு. எனக்கு அதுவும் பெருமையாக இருந்தது. அவரும் அந்த மேடை சொல்லியிருக்காரு. எனக்கு கடைசியில் நான் அவருடைய ஹிஸ்ட்ரியில் வந்து இடம் பிடிச்சி பண்ணிட்டேன், இந்த சாங் பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார் மேடையில். அந்த மலேசியாவில் நடந்த அந்த ஜனநாயகன் ஆடியோ ஃபங்க்ஷனில் இவங்க எல்லாமே வந்து இந்த படத்தில் நடித்தது பண்ணது எல்லாமே சூப்பர். ப்ளஸ் வந்து அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார், வாழ்த்துக்கள் சார். கடைசி படமும் சூப்பர் ஹிட்டாக அமையணுன்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது சொல்லவே வேணாம், ஏன்னா ஆடியன்ஸ் அப்படி இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஹிஸ்ட்ரி தான். என் பேரே வரலாறு, அந்த பாட்டெலாம் பிரமாதமாக இருக்குது. அதில் ஒரு அந்த சாட்டை எடுத்து அடிக்க வருவார். அப்போது எம்ஜிஆர் சார் சொல்லுவார், தளபதி அப்படின்னு கூப்பிட்டு அந்த ஃபோட்டோஸில் கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்க. சூப்பர், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் சார் வீட்டுக்கு போவாங்க. போய் இவர் அந்த அவங்கள இது பண்ண போவார். அப்போது விஜயகாந்த் சார் அவங்க 2-3 ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்தில் வருவோம். விஜயகாந்த் சார், எம்ஜிஆர் சார், அப்புறம் தீராயன் சார் எல்லாம் அந்த கேரக்டராக அந்த பாட்டு அந்த மோனம் அடிச்சிட்டே இருப்பாங்க. அதில் ஆடிட்டே வருவாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு கெட்டப் கொடுத்து அவங்க ஷூட் பண்ணுறாங்க அவங்களெல்லாம். அதுவும் பிரமாதமாக இருந்தது. டான்ஸ் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அதில் பண்ண டெக்னீஷியனுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா விஜய் சாருடைய லாஸ்ட் படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றதுனால. இது வந்து வேட்டைக்காரன் படம். இந்த பின்னாடி நிற்கிறதா நான். இந்த பாட்டு வந்து ஷோபி மாஸ்டர் வந்து ராஜமண்டியில் பண்ணிட்டு இருந்தார். இதில் ஒரு பிஜிஎம் இருக்கும், அது பயங்கரமாக ஹெவி, செம்ம. போன அன்றைக்கி ஃபஸ்ட் டேவே அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அந்த வாட்டர் போகிற இடம், அங்கே தான் எடுத்தாங்க. அது பயங்கர ஹெவி. எங்கள் பாருங்கள், எங்கள் ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள், அப்படி வேர்த்து இருக்கும். ஆனால் இவர் 2-3 ரிஹர்சல் பண்ணார், அப்புறம் டேக் பண்ணார், டேக் ஓகே ஆகிடுச்சு. சூப்பராக ஆடினார். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அவர் பையனும் இதில் ஆடிருப்பார். அதில் நாங்களும் அதில் ஆடிருக்கோன்றது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இதில் வந்து அவர் பையன் ஆடினப்புறம் இவர் அந்த பையனுக்கு சொல்கிறாரு, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு, குட் மார்னிங் சொல்லு, பாய் சொல்லு, தேங்க்ஸ் சொல்லு, அசிஸ்டன்ஸ்க்கெலாம் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு.
இது ஒரு பெரிய நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்கும்போது. நான் சொல்கிறேன் கிஃப்ட்டு டிவிகே கட்சியில் இருக்க எல்லாருக்குமே ப்ளஸ் அவங்க அதில் இருக்க உறுப்பினர்களுக்கு ப்ளஸ் சார் ரசிகர்களுக்கு பெரிய கிஃப்ட்டு. இந்த படத்தை மட்டும் மிஸ் பண்ணிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பாருங்கள். நல்ல ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் படம். என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.